செங்கல்பட்டில் ஓடும் பேருந்தில் பச்சிளம் குழந்தையான 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. பவானி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை போன்ற வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பரமக்குடியில் வழக்கறிஞர் வெட்டி படுகொலை, மயிலாடுதுறையில் ஆசிரியைக்கு 25 இடத்தில் கொடூரமான முறையில் கத்திக்குத்து போன்ற குற்றச் சம்பவங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் அரங்கேறி உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் மாடல் திமுக ஆட்சி என்பது யாருக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு துளியும் இல்லாத ஆட்சி என்பதே நாள்தோறும் வரும் செய்திகள் சொல்லும் உண்மை என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். முதல்வர் சட்டம் ஒழுங்கை காப்பதில் எவ்வித கவனமும் செலுத்தாமல் அலட்சியமாக இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் விமர்சனம். லண்டனில் சிம்பனியான வேலியன்ட் இசையை நிகழ்த்த உள்ள இசைஞானி இளையராஜாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. தனக்கென தனி முத்திரை பதித்து சாதனைகள் பல படைத்து இன்னும் பல சாதனைகள் படைக்க காத்திருக்கும் இசைஞானிக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பொலிட்டிக்கல் ஐகான் ஆஃப் தமிழ்நாடு யார் என பிரபல நாளிதழ் நடத்திய சர்வேயில் முதலிடம் பிடித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி 47% மக்களின் ஆதரவு பெற்று எதிர்க்கட்சி தலைவர் முன்னிலை. கரூரில் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களின் இல்லங்களில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்த், கொங்குமெஸ் மணி, சக்திமெஸ் கார்த்தி ஆகியோரது இல்லங்களில் சோதனை. செந்தில் பாலாஜியை சுற்றி வரும் அமலாக்கத்துறையின் சோதனையால் ஆட்டம் கண்டிருக்கிறது அறிவாலய வட்டாரம். அமைச்சர்களை சுற்றி வரும் அடுக்கடுக்கான ஊழல் வழக்குகளால் நிம்மதி இழந்து தவிக்கிறது ஸ்டாலின் மாடல் திமுக. கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியது. ED சோதனை நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய ஆவணங்களை சாக்குப்பையில் எடுத்துச் சென்ற அதிகாரி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் வசித்து வரும் காசி என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்தில் அதிகாரியாக பணியாற்றி வரும் காசியின் வீட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் தற்போது அமலாக்கத்துறையினரும் சோதனை. சென்னை எழும்பூர் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வெளிநாடுகளில் இருந்து மதுபானங்களை முறைகேடாக இறக்குமதி செய்து டாஸ்மாக் நிறுவனம் மூலம் விற்பனை செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து அமலாக்கத்துறை சோதனை. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் கிடங்கில் அமலாக்கத்துறையினர் சோதனை. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களை தொடர்ந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகம், குடோன் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்படுவதால் திமுகவினர் கலக்கம். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள SNJ மதுபான ஆலை உரிமையாளருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. திமுகவினருக்கு மிகவும் நெருக்கமான நிறுவனத்திடம் சோதனை நடைபெற்ற நிலையில் உடன்பிறப்புகள் அதிர்ச்சி. பெரம்பலூரில் கோயிலை சீரமைக்க அறநிலையத்துறையிடமிருந்து அனுமதி பெற்றுத்தர லஞ்சம் பெற்ற செயல் அலுவலர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்ச ஊழலில் திளைக்கும் நிலையில் முதலமைச்சர் இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விடுதியில் தங்கியிருந்த பள்ளி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார்.
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் நிர்வாக திறனற்ற இந்த ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் நிரூபணம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 14 வயது சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்த லாரி ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். சிறுமியின் தாய் லாரி ஓட்டுநருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலம். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே மருத்துவ உபகரண கடை உரிமையாளர் வேலை பார்க்கும் இளம் பெண்களிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக புகார். ஸ்டாலினின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான அராஜகம் அதிகரித்து வரும் நிலையில் வழக்கம் போல ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை. போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரி தர முடியாது, நான் எப்பவுமே சொல்றேன், தர மாட்டேன், போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சார் அடுத்தவங்க சர்டிஃபிகேட் போய் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது, புரியுதா? நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், வேற மாதிரி இருக்கும், அது விருப்பப்படலை, புரியுதா? முடியாதுங்க, தர முடியாது. உங்க என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கிடுங்க, பண்ண முடியாதுங்க. இப்போ சொல்லுங்க, நான் இப்படியே போய் பதில் ஸ்டேஷன் சொல்லுங்க, தர மாட்டேன்னு அவர் சொல்லுதான்னு போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து போங்க. இன்ஸ்பெக்டர் நம்பர் தட்டுமா இல்லை எஸ்ஐ நம்பர் தட்டுமா? மயிலாடுதுறை மாவட்டம் மதுரா நகர் பகுதியில் மூதாட்டியை 15 இடங்களில் கத்தியால் குத்தி பொறியியல் பட்டதாரி வெறிச்செயல். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டதாரி இளைஞர்களே இத்தகைய வெறிச்செயலில் ஈடுபடும் அளவிற்கு தமிழகம் சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. கோவை மத்தம்பாளையம் அருகே 2 கிலோ கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கரியாம்பாளையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில பெண் உள்ளிட்ட 2 பேர் 3 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை தாறுமாறாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் நாளிலேயே தமிழ் உட்பட மொழிப்பாட தேர்வில் 10,070 மாணவர்கள் தேர்வு எழுதாத அவலம். கல்வித்தரம், ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் மாணவர்கள் தேர்வையே புறக்கணிக்கிற நிலை உருவாகி இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எத்தனை மாணவர்கள் புறக்கணிப்பார்களோ என பொதுமக்கள் அச்சம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளிச் சென்ற பள்ளி மாணவர்கள் எழுதாத பேனாவிற்கு சிலை அமைப்பதில் காட்டும் ஆர்வத்தை புதிய பேருந்துகளை வாங்கவும் காட்ட வேண்டும் என்று விடிய அரசிற்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு செல்ல நேரடி பேருந்து சேவை இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி. தென் மாவட்டங்களிலிருந்து வரும் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக விலை கொடுத்து டாக்ஸி உள்ளிட்ட வாகனங்களில் காஞ்சிபுரத்திற்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. கோயம்பேட்டில் இறங்கினாலும் அவஸ்தை, கேளாப்பாக்கத்தில் எங்கே பஸ் நிற்கிது, எத்தனை ரவுண்டு வர முடியுது? எங்களுக்கு வயசானவங்கள எதுக்கு நாங்கள் வர வச்சோங்களா ஆட்சிக்கு? இதெல்லாம் உங்களை மகளிர் பஸ் இலவசம் கேட்டோமா? எதுக்கு நீங்கள் இலவச பஸ் விட்டீங்கன்னா நான் கேட்குறேன். முடியாதவங்களுக்கு 55 வயசுக்கு மேலே ஃப்ரீயாக விடுறது சகஜம். அதனால் என்ன யூஸ் ஆகுது? ஒரு கேளாம்பாக்கத்தில் 4 மணி நேரமாக தேடுறோம், இன்னும் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது, பஸ் எங்கே போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் என்னத்துக்கு? எங்கள் வழியை நினச்சி பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் சாலையோரம் கொட்டப்பட்ட அவலம். கிலோ தக்காளி 4 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனையாவதால் தக்காளி பறிக்கும் கூலி கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் ஆதங்கம்.
சென்னையில் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நிதியின்றி தவிக்கும் மாநகராட்சி நிர்வாகம் அண்ணா நகரில் உள்ள டவர் பூங்காவை மேம்படுத்துவதற்காக 30 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. மாநகராட்சி பள்ளிகள் அடிப்படை வசதியின்றி தவிக்கிறது. அதை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி முடிவதற்குள்ளாக கமிஷன் பார்க்கவே இப்படி ஊதாரித்தனமாக செலவு செய்வதாக மக்கள் விமர்சனம்.